மாண்புமிகு கொறடா மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். காரணம், ஒரு திருத்தம் எப்பொழுதும் கொடுக்கிற பொழுது அன்றைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று தான் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் எழுந்து அந்த திருத்தம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அந்த திருத்தத்தில் இப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கருத்தை சொல்வதற்கு முழு உரிமை உண்டு. அன்றைய தேதியில் அன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சிடுது. அன்னைக்கு இன்னொன்று கூட அவர் கேட்கலாம், நீங்கள் திருத்தம் கொடுத்தீங்களே, முதலமைச்சர் அவர்கள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், அது எங்களுக்கு அது விளக்கமாக சொல்லுங்கள் கூட கேட்கலாம். அப்படியும் யாரும் கேட்கல. ஏன்னா இந்த திருத்தம் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரேந்திர பட்டேல் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சராக எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணா அப்பொழுது முதலமைச்சர். அன்றையிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை அன்றையிலிருந்து இது தொடர்ந்து பல்வேறு வகையில் பல சட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அப்புறம் ட்ரிபுனல் வந்து இப்போ அத்தாரிட்டி இருக்கிறது. இதற்கு பெரிய நெடும் இதற்கு பல்வேறு வகையில் சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகின்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்திலாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை படித்து பார்த்து பெருந்தன்மையோடு இதை இணைத்து ஒன்றாக போராடுவோம் என்ற நிலையில் தான் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துமல்ல. 110 நாங்கள் எதுவும் சொல்லலை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறது லேபர் சைடில், விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று அவரே ஒரு புள்ளிவரம் படித்தார். 27,000 தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார் என்று இருக்கிறார் என்று சொன்னார். எனவே இந்த 27,000 தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதன் மூலமாகத்தான் இது கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் எல்லா இடத்துலையும் தனியார் இடத்திலெல்லாம் போய் பார்க்க முடியாது. விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். எங்களுடைய கழகத் தலைவர் சொன்னதை போல அந்த குடும்பங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் பணமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் 0 அவரில் கேட்கல. நான் மீண்டும் பெரும் சொல்கிறேன், 0 இல்லை அவர் இல்லை என்று ஏற்கனவே நாம் அலுவலகத்திலே முடிவு செய்து விட்டோம். அப்படி வரல. சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நாம் எதிர்பாராத விபத்துகள் நடந்துவிடும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் நடந்துடும். அது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும். அது கவன ஈர்ப்பு தீர்மானம். நான் உங்ககிட்ட கொடுத்த விட கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனுமதித்தான் கொஞ்சம் விவரமா சொல்லியிருப்போம். நான் அதனால தான் சொல்றேன், அது வேற ஒன்றும் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு அல்ல. அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்களுடைய கழகத்தலைவர் கேட்டதை போல அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயும் இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு உறுப்பினர் வந்து இந்த 55 விதியின் கீழ் சொன்ன என்ன சொல்றேன், இந்த விதி அந்த விதி என்று இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்தை எப்போது வேணும், காலையில் வந்தவுடனே இந்த 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன் என்று அவசரப்படுத்தாமல் இதே இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள். இப்படி உங்களுக்கு என்று வாய்ப்பு தருகிற போது அந்த பிரச்சனையை சொல்லுங்கள், தகுந்த விதத்தில் பதில் சொல்வார் என்று தான் நான் காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்கள் உறுப்பினர் நீங்கள் பேச முடியாது, இருங்க நான் கேட்டுருங்க. உங்களுடைய உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு இருக்கிறது, பேசுகிற போது தான் பேச முடியுமே தவிர இந்த பிரச்சனை குறித்து விவாதத்துக்கு இடமில்லை. மாண்புமிகு அமைச்சர் என் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும்
நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிவுகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் நடுவர் மன்றம் அமைக்குமாறு கோருவது சரியான அணுகுமுறை அல்ல என கருதுகின்றனர். சில தரப்பினர் பரப்பி வரும் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நமது அரசின் நேர்த்தியான அணுகுமுறை பற்றி இந்த மாமன்றத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த நவம்பர் 13/2025 அன்று மேகதாதுக்கு எதிராக நாம் தொடர்ந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றம் மேகதாது அணை திட்டம் ஆரம்ப நிலையில் தான் உள்ளது என கூறி தள்ளுபடி செய்தது. அந்த தீர்ப்பின் பேரா 29 மாநிலங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ தன்னிச்சையாக புதிய அனுமதிக்கப்படாத திட்டங்களை கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். டிசம்பர் 2025 ஒன்றிய அரசு தன்னிச்சையாக காவேரி நீர்வள திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டுதலை வெளியிட்டது. மேலும் கடந்த மே 2026 நாளிட்ட ஒன்றிய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கடிதம் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் CWC கர்நாடகாவின் மேகதாது திட்ட அறிக்கை DPR மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் இந்த வழிகாட்டுதல்களை கடுமையாக எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு 9/6/2026 அன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்த சூழ்நிலையின் தீர்வத்தை கருத்தில் கொண்டு ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் 27/5/2026 மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமர்ப்பித்துள்ளார்கள்.
தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமலும் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முரணாகவும் மேகதாது பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அனுமதிக்க கூடாது என்று அக்கோரிக்கையில் மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட 50% நம்பகத்தன்மை கொண்ட 740 டிஎம்சி தண்ணீர் பங்கீட்டை எந்த ஒரு புதிய நடுவர் மன்றமும் மாற்ற முடியாது. எனவே கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 176.25 டிஎம்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 177.25 டிஎம்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தின் பிரிவு 4(1) படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் திறக்க சட்டத்தில் இடமில்லை. 2018 தீர்ப்பில் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் குறித்து துல்லியமாக கணக்கிடப்படவில்லை. இதனை பயன்படுத்தி கர்நாடகா உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு அசல் வழக்கை தொடர்ந்தது. 1956 நதிநீர் தாவா சட்டத்தின்படி இத்தகைய புதிய நதிநீர் பிரச்சனையை ஒரு நடுவர் மன்றத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பது உச்ச நீதிமன்றத்தில் நமது வாதமாகும். காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரித்து விட்டது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரிக்கவில்லை. மாறாக எவ்வித கருத்தும் கூறாமல் மத்திய நீர்வள ஆணையத்திடமே CWC திருப்பி அனுப்பியுள்ளது. எனவே ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசும் கர்நாடகாவும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் வேளையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நோ கிளாரிபிகேஷன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 117.25 என்று சொன்னால் 117.25 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 125க்கு பதிலாக 177.25 என்று சொல்ல வேண்டும். 2.5 அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சருடைய விளக்கத்தை மாமன்ற உறுப்பினர்களும் நாடும் கேட்டது. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. இடையில அனுமதிக்க முடியாது. தயவுசெய்து உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க, அமைதியை உட்காருங்க. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி பாரதிய ஜனதா கட்சி உட்பட அவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல், எதிர்கருத்து இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்து ஆம் ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன், ஏற்போரே அதிகம், மறுப்போர் இல்லை என்று ஏகமனதாக சொல்லிய பிறகு இனி இந்த மாமன்றத்தில் அந்த தீர்மானம் மேகதாது பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். மேகதாது பிரச்சனைக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுவதற்கு இனி அனுமதி இல்லை. இன்று 11 மாமன்ற உறுப்பினர் பேச இருக்கிறார்கள். இன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் பேசுகின்ற உறுப்பினர்கள் 10 நிமிடங்களுக்குள் தங்கள் உரையை முடிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.